Good evening friends. இன்னைக்கு நம்ம 6th standard 3rd term exercise 1.1ல இருக்க ஒரு சம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Gauri purchased 3.5 kgs of tomatoes, 3/4 kg of brinjal and 1/4 kg of onion. அதாவது கௌரி 3.5 kg of tomatoes, 3/4 kg of brinjal and 1/4 kg of onion வாங்கியிருக்கா. இந்த 3 வெஜிடபிள் அவள் வாங்கியிருக்கா. வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எல்லா ஒரு வெயிட்டையும் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இந்த சம் ரொம்பவே சிம்பிள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது மிக்ஸ்டில் இருக்கிறதுனால நம்ம கன்வெர்ட் பண்ணோம். வெயிட் ஆஃப் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் ஆஃப் டொமேட்டோ. நீங்கள் வேணா பர்ச்சேஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். 3.5 kg. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 3 2s are 6, 6 + 1 7, 7/2 kg. அடுத்து weight of brinjal வந்து 3/4. அது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. அடுத்து weight of onion வந்து 1/4 kg. நீங்கள் சைடில் கேஜி எழுதிக்கலாம், கேஜி. ஸோ பாருங்கள், 4 1s are 4, 5/4 kg. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். இப்போ நம்ம டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ்னு கூட எழுதிக்கோங்க. வெயிட் ஆஃப் vegetables purchased. நம்ம இந்த 3 வெயிட்டையும் ஆட் பண்ணணும். 7/2 + 3/4 + 5/4. ஸோ இதில் 2 டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஆனால் ஒரு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ரொம்பவே சிம்பிள். எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். எல்சிஎம் ஓகேவா. ஃபஸ்ட்டு 2 4 4, 2 1s are 2, 2 2s are 4, 2 2s are 4. இப்போ 1 1s are 1, 2 இப்போ 2 அந்த 1 அப்படியே கீழே போடணும். 2 1s are 2, 2 1s are 2. ஸோ பார்த்தீங்கன்னா 2 × 1 × 2, அதாவது 2 1s are 2, 2 × 2 4. ஸோ வந்து நம்மளுக்கு டினாமினேட்டர் 4 தான் இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் 4 இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதுக்கு 1 × 1, இது நம்மளுக்கு 4 வேணும்னா ஆன்சர், அதனால் × 2. நம்ம டினாமினேட்டர் போட்டிருக்கிறது தான் நியூமரேட்டர் இருக்கும். சின்னதாக சைடில் எழுதிக்கணும். ஸோ இப்போது ஆன்சர் எழுதலாம். 7 1s are 7, 7 2s are 14/4 + 3/4 + 5/4. இதெல்லாம் ஆட் பண்ணும். ஆட் பண்ணி அதோட டோட்டல் நான் சொல்கிறேன். ஸோ ஈக்குவல் டு போட்டு இங்கே ரஃப் காலமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டினாமினேட்டர் சேம் தான். 14, 3 + 5 3 5. இல்லை நீங்கள் ஷார்ட்டாக 3 + 5 கூட போட்டுக்கலாம்.
5 plus 3, 8. 8 plus 4, 9, 10, 11, 12. 2 carry over 1. 1 plus 1, 2. 22 was the answer. So, இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 22 ஆன்சராக வருது. ஸோ நம்ம எப்படி எழுதணும்னா 22/4 kg. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த 22/4 kgயை நம்ம ஒரு மிக்ஸ் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம 22/4 டிவைட் பண்ணலாம். 4 இங்கே டினாமினேட்டர் கீழே வரணும், நியூமினேட்டர் மேலே வரணும். 4 1s are 4, 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, 4 6 are 24 தான் வருது. ஸோ 4 5s are 20, 4 5s are 20 மைனஸ் பண்ணும், 2 ஆன்சர் 0. ஸோ 2 தான் ஆன்சர். ஸோ 5 2/4 ஆன்சர் வரும். 5 2/4 kg. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 2 டேபிள்ஸில் இது 2 1s வரும், இது 2 2s வரும். ஸோ இப்போது நம்மளுக்கு 5 1/2 kg வந்திருக்கு. நம்ம இங்கே திருப்பி ஒரு ஈக்குவல் டு போட்டு 5 1/2 kgன்னு எழுதிக்கணும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 3.5 kgயே நம்ம கன்வெர்ட் பண்ண 7/2 kg, 3/4 kg, 1/4 kgயை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால 5/4 kg வருது. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் 5.5 kg. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் பார்த்தா 22/4 kg. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் ஒரு அடுத்த ஒரு டஃபஸ்ட் சம்மில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.